பாபா வங்காவின் உண்மையான பெயர் என்ன? அமானுஷ சக்தி கிடைப்பது எப்படி? பாபா வங்காவை பற்றி நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவருக்கு தீர்க்க தரிசன சக்தி எங்கிருந்து கிடைத்தது? அவரது உண்மை பெயர் என்ன? இந்த கேள்விகளுக்கான விடையை இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பல்கேரியாவை சேர்ந்த இந்த மர்ம பெண் பாபா வங்காவின் உண்மையான பெயர் வங்கேலியா பாண்டவ குஸ்டெரேவா. அவர் 1996 தனது 84 வயதில் இருந்தார். அவர் தன் எதிர்கால கணிப்புகளுக்காக பிரபலமானவர். 12 வயதில் ஒரு பயங்கரமான புயலின் போது பார்வையை இழந்த பிறகு அமானுஷ சக்தியை பெற்றதாக அவர் கூறினார். மேலும் அப்படி பால்கனின் நாஸ்ட்ராதாமஸ் என்று அழைக்கப்படும் பாபா வங்காவின் 85% கணிப்புகள் துல்லியமானவை என்று நம்பப்படுகிறது. அவரது மரணத்திற்கு பிறகும் அவரது பல கணிப்புகள் உண்மையாகியுள்ளன. 2025 ஆண்டில் கொடிய போர்கள் மற்றும் பேரழிவு பற்றி அவர் எச்சரித்திருக்கிறார். மேலும் 2025 நடக்கும் நிகழ்வுகள் உலகளாவிய பேரழிவுக்கு வழிவகுக்கும் என்று பாபா வங்கா கூறியுள்ளார். ஐரோப்பியாவில் 2025 இரு நாடுகளுக்கு இடையே ஒரு புதிய போர் வெடிக்கும், ஆனால் அதன் விளைவுகள் உலகம் முழுவதும் உணரப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பாபா வங்கா எச்சரித்த உலகளாவிய பேரழிவு இது மட்டுமல்ல, அடுத்த ஆண்டு வேற்றுக்கிரகவாசிகள் பூமிக்கு வரக்கூடும் என்று மனதில் நினைப்பதை பிறர் தெரிந்து கொள்ள டெலிபதி தொடர்பும் உண்மையாகிவிடும் என்று அவர் கணித்துள்ளார். மேலும் 1980 பாபா வங்கா ரஷ்ய நகரமான குர்ஸ்கில் ஒரு பயங்கரமான நிகழ்வை முன்னறிவித்தார். பின்னர் ஆகஸ்ட் 2000 அந்த நகரின் அருகே ஒரு அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் கடலில் மூழ்கியது. அதில் 188 பேரும் பலியானார்கள். 1989 ஆண்டிலேயே 9/11 பயங்கரவாத தாக்குதல் பற்றியும் பாபா வங்கா கூறியுள்ளார். சகோதரர்கள் எக்வு பறவைகளின் தாக்குதலுக்கு ஆளாக நேரிடும், ஓநாய்கள் புதர்களில் ஊளையிடும், அப்பாவி மக்கள் ரத்தம் சிந்த நேரிடும் என்றார். பாபா வங்கா கூறிய அந்த எக்வு பறவைகள் 2001 9/11 தாக்குதலில் அல்-கொய்தா பயங்கரவாதிகளால் பயன்படுத்தப்பட்ட விமானங்கள். மேலும் 44வது அமெரிக்க ஜனாதிபதி முதல் கருப்பின அதிபராக இருப்பவர் என்று அவர் கணித்துள்ளார். அதன்படியே பராக் ஒபாமா 44வது அமெரிக்க அதிபர் ஆனார். ஆனால் அவர் கடைசி நபராகவும் இருப்பார் என்றும் கூறினார். டொனால்ட் ட்ரம்ப் குறித்தும் அவர் ஒரு கணிப்பும் செய்துள்ளார். இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.